ஏன்னா மகிமை முருகன் அப்படின்னு எப்படி பேர் வந்தது, எப்படி உருவானாரு, அவரோட வரலாறு? நாககண்ணி கால் போட்டது. நாகம் எப்படி சர்ப்பம் விளையாடுதோ அதே ஒரு விளையாடி ஒரு 5-6 வருஷம் எல்லாத்துக்கும் வாக்குப்பட்டு. நான் எப்படி உருவானேன்? 11 வருஷம் ஆண்டவர் சன்னதியில ஃபர்ஸ்ட் படியில 11 வருஷம் காட்சி கட்டணப்பா. நான் 16 வயசு இளம் பையன் மகன், புரியுதா? மகிமை முருகன் ஒரே டைம் சொன்ன 16 நாளுக்குள்ள என்னை இன்னைக்கு மேடை கட்டி என்னை நிலநாட்டி தன வயசுக்கு அவருக்கு உயிர் கண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னே தெரியாது. பின்னாடி அடிச்சுட்டு போயிட்டேன். ஆமா, முருகனே வந்துல இருக்கும். அதனால நெஞ்சு வலி தாக்க முடிய மாட்டேங்குது. இந்த கனியில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, எந்த ஒரு சிம்டமும் இல்ல. பாத்துக்கிறேன். வணக்கம் கந்தன் கருணை பக்தர்கள். இன்னைக்கு நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகிமை முருகன் கோவில நிர்வாகி அவர்கள் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க நம்ம மகிமை முருகன் எப்படி உருவானாரு அப்படின்றத போய் பார்த்தரலாம். வணக்கம். வணக்கம். பாத்தீங்கன்னா மகிமை முருகன் அப்படின்னு எப்படி பேர் வந்தது, எப்படி உருவானாரு, அவரோட வரலாறு மட்டும் சொல்றீங்க? எல்லா புகழுமே பிரபஞ்ச நாயகனுக்கு. என்ற தாய்க்கு 35 வருஷத்துல நான் கால் போட்டது, புரியுதா? நாககண்ணி கால் போட்டது. முதல்ல ரொம்ப வறுமையில இருந்தேன். வறுமையில் இருக்கும்போது வறுமையே நீங்காம இருக்குதுன்னு என்ற தாய் அடிக்கொருக்கா ஒரு அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையான வாரந்தோறும் போய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தான். அந்த கஷ்டம் மேலும் மேலும் அதிகமாயிட்டுதான் இருந்தது. அதிகமாக ஒவ்வொரு தை ஒண்ணுக்கும் ஆண்டவர் பழனி ஆண்டவர் சன்னதிக்கு சென்றோம். குடும்பத்தோட போனோம். ஒவ்வொரு தை ஒண்ணுக்கும் குடும்பத்தோட என்ற மகன் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் வேண்டி வருந்தி வழிபட்டு வந்தா. கொஞ்சம் காலகட்டங்கள் அம்மனை பிடிச்சிட்டு இருந்ததுனால நாககண்ணி பிடிக்கிறதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டேன். நாககண்ணி பிடிக்கிறதுக்கு ஆரம்பம் பண்ணோடனே என்ற தாய் நாகம் எப்படி சர்ப்பம் விளையாடுதோ அதே ஒரு விளையாடி ஒரு 5-6 வருஷம் எல்லாத்துக்கும் வாக்கு பிரிச்சான். அப்புறம் தை ஒண்ணானா ஆண்டவர் சன்னதிக்கு சென்றதுனால என்ற ஒளி எழுப்புற மகன் சஷ்டி விரதம் பிடிக்கல, நம்மளுக்கு மாளாத கஷ்டமா இருக்குது, சஷ்டி விரதம் நாம கடைபிடிச்சு வரலாம் அப்படின்னு என்ற மகன் சொன்னான். சொல்ற நேரத்துல 5 பஞ்சபூதங்கள் ஒன்று சேரக்கூடிய நாள் அந்த சஷ்டி விரதம் வந்தது. அந்த நாள் பார்த்து எடுத்து அந்த நாள் போட்டு சஷ்டி விரதம் கடைபிடிச்சு வந்தாங்க. சஷ்டி விரதம் கடைபிடிச்சிட்டு கொஞ்ச நாள் சஷ்டி விரதம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ற தாய் நித்திரையில் இருக்கிறா. 10 பசங்களோட நான் வர்றேன். எங்கே? அங்க ஒரு பூமாதேவி இருக்குது, நான் அங்க வர்றேன். ஏன்னு கேட்டா சஷ்டி விரதத்துல எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் உண்டாயிருது. இப்ப என்னை மெம்மேலும் கடைபிடிச்சு வருவாங்க, இப்ப விடாமுயற்சியா இருந்து இவளை நாம் மேல் நோக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கு வந்துருது. நான் எப்படி உருவானேன்? 11 வருஷம் ஆண்டவர் சன்னதியில ஃபர்ஸ்ட் படியில 11 வருஷம் காத்து கிடந்தனப்பா. 11 வருஷம் ஆண்டவர் சன்னதியில 11 வருஷம் ஃபர்ஸ்ட் படியில காத்துட்டு இருந்தேன். என்ற தாய் ஒரு நாளைக்கு வருவா அப்படிங்கிறது அந்த யுகத்திலேயே எனக்கு எழுதப்பட்ட விஷயம். இது ஒரு நாளைக்கு என்ற தாய் ஆண்டவர் சன்னதிக்கு வருவா. வந்தா தாயோட நாம போவோம், போனா நம்மளுக்கு ஒரு கோயில் ஆகும் அப்படிங்கிற எனக்கு நிர்ணயிக்கப்பட்டு நான் 11 வருஷம் ஆண்டவர் சன்னதியில குடிகொண்டு இருந்தேன். புரியுதப்பா? குடிகொண்டு இருந்து இவி சஷ்டி விரதம் பிடிக்க எனக்கு
ஆனந்தம், மிகப்பெரிய ஆனந்தமா இருந்தது. சஷ்டி விரதத்தை பிடிச்சதுனால நாம இனி போக ஆண்டவர் சன்னதியில் விட்டு கிளம்புறக்கு யோகம் வந்தாச்சுன்னு தாயை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். தாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல தாய் வந்து நாம அந்த இடத்துல அழைக்கிறத விட நாமளே போய் தாய் அழைக்கலாம் அப்படின்னு நான் தாயை தேடி வந்தேன். புரியுதா? நான் 16 வயசு இளம் பையன் மகன். புரியுதா? மகிமை முருகன். நான் வந்த என்ற தாய் நித்திரையில் இருந்தா 10 பசங்களோட அந்த பூமாதேவியில் நான் விளையாடிட்டு இருந்தேன். தாய போய் நாம் கூப்பிடணும்னு தாயை வந்து பட்டி தட்டி எழுப்பி தாய் அழைச்ச. தாய் சொன்ன வார்த்தை, தாய் மாளாத கஷ்டத்துல இட்லி சுட்டு வித்துட்டு இருக்கிற ஏழை குடும்பம், ஏழை மக்கள். புரியுதா? இட்லி சுட்டு வித்துட்டு இருக்கிற நேர்மை தவறாத தாய். புரியுதா? தட்டி எழுப்புற, யாரப்பான்னு என்னை கேக்குறா. நான் உன் மகன் வந்திருக்கிறேனம்மான்னு நான் சொன்னேன். சொல்ற நேரத்துல இல்லப்பா எனக்கு மகனே இல்ல, எனக்கு வந்து 2 பொட்ட பிள்ளைகுதா, பொன் பிள்ளைகள், எனக்கு ஆண் மகன் இல்லை. நீ யாரோ தப்பா வந்துட்ட, நீ உன்ற தாயை தேடி உன்ற பட்டியை தேடி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி என்ற தாய் சொல்றா. எங்கூட சொல்றா. நான் போராடுறேன், தாய் வெளியே வருவான்னு ஒவ்வொரு கேள்விக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆனா தாய் வந்ததா சரித்திரம் இல்லை. ஓடி வந்த மடார்னு வலது கரத்தை பிடிச்ச இழுத்துட்டு போனேன். அந்த பூமாதேவியில் கொண்டு போனேன். அங்க போகும்போது எல்லா மக்களும் காவடி வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ற தாய் வந்து ஆடம்மான்னு சொன்னேன். எனக்கு ஆட தெரியாதப்பா அப்படின்னு சொன்னா. பிரபஞ்சத்திலிருந்து காவடி 2, எனக்கு ஒரு காவடி வருது, என்ற தாய்க்கு ஒரு காவடி வருது. புரியுதா? பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே காவடி 2 காவடி வந்தோன்னா தாய் காவடி ஆட்டம் அழகா ஆடுறா. புரியுதா? அழகா ஆடி முடிஞ்ச உடனே நின்னாச்சு. நின்ன உடனே சொல்றா, சாமி நான் என்ற வீட்டுக்கு போறேன், நீ உங்க அம்மாளை தேடி உன்ற வீட்டுக்கு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி தாய் சொல்றா. அம்மா இனிமேல் உனக்கு நான் தான் மகன், இனிமேல் நீ எனக்கு அம்மா நீதான். நானு உன் மகனா வந்திருக்கிறேன், உன்னை நாடி வந்திருக்கிற, உன்னை தேடி வந்திருக்கிற, என்னை வச்சு நீ நிலநாட்டி என்னை வழிபடணும். மகனுக்கு மகனாவும் இருப்ப, தாய்க்கு தாயாவும் இருப்ப, உன்னைய வளர்த்துற தந்தையாவும் இருப்ப அப்படின்னு சொல்லி வாமா நம்ம வட்டிக்கு போலாம்னு நான் கூப்பிட்டேன். தாயை கூப்பிட்டேன். கூப்பிட்டு வந்து வரும்போது தாய் வந்து இந்த இடத்துல வந்து விலகுனா. அம்மா இந்த பட்டி உண்றது, நம்ம வட்டி இங்க இருக்குதுவான்னு சொல்லி கூப்பிட்டு போய் நான் இப்ப அங்கன்ற கோபுரம் கட்டிக்குதுல அங்க போய் நின்ன. அந்த நிக்கிற இடத்துல சக்கரை பழ மரம், பெரிய மரமா, தாய் வச்ச மரம் பெருசா இருந்தது. அங்க போய் நின்னா நான் காணாம போயிட்டேன். உடனே தாய் ஓ மகன் அவ அம்மாளை தேடி போயிட்டானாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். ஆனா அப்பவே தாய்க்கு கால் போட்டு நான் நாககண்ணி விலக்கி விட்டுட்டு நான் தாய் கொட்ட கால் போட்டேன். நாககண்ணி ஏன் விலகினான்னா, எங்க முன்னோர்கள் வெள்ளையாத்தான்னு ஒரு 500 கிலோமீட்டர்ல இருக்குது. அங்க 500 மீட்டர். இதுல எங்க முன்னோர்கள் 3 தலைமுறையா அந்த வெள்ளையாத்தாலை வழிபட்டு வந்தாங்க. அவியூருக்காரர் வந்து ஒரு சிலை மட்டும் விட்டுட்டு மித்த சிலையெல்லாம் எடுத்துட்டு அவியூருக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு சிலையில அந்த தெய்வம் அங்கேயே குடிகொண்டு இருந்தது. நாங்க 3 தலைமுறையா எங்க முன்னோர்கள் வழிபட்டதுனால எங்க பூமாதேவிக்கு வர்றதுக்கு அந்த ஆத்தாளுக்கு பிரியம். ஒவ்வொரு நாளும் சொல்லுவா அப்படி. நான் வந்து கால் போட்டு தாய் கூட விளையாடும் போது, நாககணி வந்து விளையாடும் போது, வெள்ளையாத்தா வெள்ளையம்மன் நான் உங்க பூமாதேவி தேடி வர்ற, எனக்கு ஒரு பட்டி அமைங்க பட்டி அமைங்கன்னு அந்த ஆத்தா சொல்லிட்டே இருந்தா. நாங்க அது காசு இல்லாதனால நாங்க அதை நினைக்கல. ஒரே டைம் சொன்ன 16 நாளுக்குள்ள என்னை நீங்க மேடை கட்டி என்னை நிலநாட்டினா நான் வேற ஊருக்கு போயிருவேன். உங்க முன்னோர்கள் வழிபட்டதுனால உனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன 16 நாள்ல சரி நான் சொன்ன உடனே அப்பவே தாய் சொன்னா, 16 நாள்ல நீங்க ஒரு பட்டி அமைச்சு, என்னோட உத்தரவு என்னவென்றால் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நீங்க செல்றீங்க, புதாடை புதுக்கொடை எல்லாமே எடுத்துட்டு செல்றீங்க. அங்க போய் அதிகாலையில சூரிய பகவான் எழுந்தர்களுக்கு முன்னாடி எதையும் நினைச்சு உங்க முன்னோர்கள் உங்க
எங்க அண்ணனை எல்லாத்தையும் நினைச்சு, உங்க முன்னோர்களை நினைச்சு, எல்லா குலதெய்வத்தையும் நினைச்சு, எல்லாத்தையும் நினைச்சு போய் எந்த கல்லை தொடறீங்களோ அதுதான் தெய்வம்னு எடுத்துருவோம். இல்ல அது எடுத்ததுக்கு அப்புறம் மாத்தி எடுத்துடலாம் அப்படின்னா நான் அங்கேயே இருந்துக்குவேன், உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஆத்தா சொல்லிட்டேன். போனோம், எல்லாம் முக்குறோம், ஒரு கல்லை தூக்கி இப்படி எடுக்கிறோம். எடுக்கும் போது பத்திரகாளி அம்மன் கோயில்ல உலகம் எங்குமே அந்த சத்தம் இயங்க கொண்டிருக்கு. சங்கு முழங்குச்சு.